சற்றுமுன் திமுகவில் இணைந்த காளியம்மாள் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் சீமான். அதாவது சமீப காலமாகவே கட்சி செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருந்த காளியம்மாள் விலகுவதாக செய்திகள் பரவிய நிலையில் அவரே இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதாவது சீமானிடம் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை காளியம்மாள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சீமான் தன்னுடைய மனைவி கயல்விழியை பொதுச் செயலாளராக்க விரும்பினார். இதன் எதிரொலியாக தன்னுடைய மனைவியை ஒரு நிகழ்ச்சியில் கூட மேடை ஏறி அரசியல் கூட பேச வைத்தார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் காளியம்மாள் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டதால் அவர் தட்டிவிடப்பட வேண்டிய பிசிறு என்று சீமான் பகிரங்கமாக பேசினார். இது தொடர்பாக சீமான் பேசிய ஆடியோக்கள் வெளியான நிலையில் அது முதலே காளியம்மாள் மற்றும் சீமானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த காளியம்மாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய புள்ளியாக திகழ்ந்தவர். இவர் தற்போது தமிழக வெட்டுக்கழகம், அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளில் ஏதாவது ஒன்றில் இணையலாம் என்றும் கூறப்பட்டு வந்தது. மேலும் இதற்காக சம்பந்தப்பட்ட கட்சிகளுடன் காளியம்மாள் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாம். குறிப்பாக திமுகவிடம் ராஜ்யசபா எம்பி பதவியை காளியம்மாள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் காளியம்மாள் வைக்கும் டிமாண்ட் மிகப்பெரியதாக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அடுத்த மாதம் தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடன் காளியம்மாள் கலந்து கொள்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் திமுகவில் காளியம்மாள் இணையவே அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது. அந்த வகையில் காளியம்மாள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான வண்ணம் இருந்தன. இந்த தருணத்தில் சரியாக தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் காளியம்மாள் பங்கேற்பார் என்றும் சொல்லப்பட்டது. அதற்கேற்றால் போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது இந்த கணிப்பை மேலும் வலுப்படுத்தியது. ஆனாலும் அன்று நடைபெற்ற விழாவில் காளியம்மாள் பங்கேற்கவில்லை, தாவேகா கட்சியிலும் இணையவில்லை என்ற தகவலும் வெளியானது. இந்த சூழ்நிலையில்தான் தாவேகா சார்பில் காளியம்மாளிடம் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் மேலும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப் போவதாகவும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை கைகூடி வரும் சமயத்தில் நடுவில் புகுந்த திமுகவைச் சேர்ந்தவரும் முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருமான ராஜீவ்காந்தி புகுந்து அதனை தவிடு பொடியாக்கி காளியம்மாளை தூண்டில் போட்டு திமுகவில் இணைய வைக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் விஜயின் கட்சியான தாவேகா புதிய கட்சி என்பதால் அங்கு சென்றால் தனக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோ என்ற பயத்திலும் திமுகவில் தனக்கென அங்கீகாரம் கிடைத்தால் அது தனது நீண்ட கால அரசியல் வளர்ச்சியாக இருக்கும் என கணக்கு போட்ட காளியம்மாள் தாவேகாவின் டீலை ஓரம் கட்டிவிட்டு திமுகவிற்கு ஓகே சொல்லிவிட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகி 1 மாதமாகியும் எந்த கட்சியில் இணைகிறார் என்பது குறித்த தகவல் இதுவரை வெளியாகாமலே இருந்து வந்தது. தற்போது திமுகவிடம் முன்கூட்டியே ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துவிட்டதாகவும் இதனால் காளியம்மாள் திமுகவில் தான் அதிகாரப்பூர்வமாக இணைவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் காளியம்மாள் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் ஆனால் அதற்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் காளியம்மாள் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.